अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल अंबिया'i वल मुरसलीन मुहम्मदिन व आलिहि व अस्हाबिहि अजमईन। अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इक़रा व रब्बुकल अकरम अल्लज़ी अल्लम बिल क़लम अल्लमल इंसान मा लम यअलम। वक़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अद्दीनु अन्नसीहा। क़ालू लिमन या रसूलल्लाह। क़ाल लिल्लाहि व लिरसूलिहि व लिआम्मतिल मुस्लिमीन व फ़ी रिवायतिन व आम्मतिहिम। अल्लाहुम्मा अय्यिदना बितअयीदिक अल्लाहुम्मा अय्यिदना बितअयीदिक अल्लाहुम्मा अय्यिदना बितअयीदिक या रब्बल आलमीन। கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, 39 வருடத்தில் முதல் தடவையாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் இந்த மதரசாவின் மூலமாக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒன்று கூடியிருப்பது நம்ம வாழ்க்கை வரலாறில் எழுதக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. நாம் இங்கே ஒன்று கூடியிருப்பது குர்ஆனுடைய ஒரு தொடர்பில், நபியுடைய ஒரு தொடர்பில், தீனுடைய ஒரு தொடர்பின் மூலமாக, இஸ்லாத்துடைய ஒரு தொடர்பின் மூலமாக நாம் இங்கே எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லா ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடியிருப்பது தீனுடைய விஷயத்தை கேட்பதற்காக, அதை புரிவதற்காக, அதை எட்டி வைப்பதற்காக, அதை கற்றுக்கொள்வதற்காக, எல்லா விதமான தீனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், இங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் யோசிக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா உலமாக்கள், உருது பேசக்கூடிய உலமாக்கள் இருந்தாலும் கூட நமக்கு ஒத்துழைத்து பாடம் கற்றுக் கொடுத்து அவர்களுடைய பெண்களை எடுத்துக்கொண்டு மதரசாவில் முஅல்லிமாவாக சேர்த்து அவர்கள் நமக்கு பாடம் கொடுத்து நாம் குர்ஆனை கற்றுக்கொண்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றதே, இது எத்தனையோ காலகாலமாக எதிர்பார்த்த ஒரு விஷயம். எத்தனையோ காலமாக இந்த மதரசாவுடைய செவறுகள் இருக்கின்றதே, குர்ஆனுடைய சொல்லி கேட்க வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருந்தது. நாம் எப்பொழுது அந்த குர்ஆனை உச்சரிப்போம், ஓதுவோம், தஜ்வீதை கற்றுக்கொள்வோம் என்று இந்த செவறுகள் அல்லாஹ் கிட்ட ஒரு காலமாக துவா செய்து கொண்டே இருந்தது. அந்த துவா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். இப்பொழுதுதான் சில நபர்கள் சொன்னார்கள், இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்கள் எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோமோ அவர்கள் எல்லாத்துடைய கத்னாவும் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே தான் ஆனது என்று யோசிக்கக்கூடிய விஷயம். சுன்னத் இப்ராஹிமி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சிலர் சொன்னார்கள், எனக்கு தாவத்து கொடுக்க கூட வந்தவர்களும் கூட எங்க கத்னாவும் இங்கே தாங்க ஆச்சு ஹஜ்ரத் சொல்லிட்டு. முபாரக்கான விஷயம். அல்லாஹ் தஆலா
எந்த ஒரு விஷயத்தை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நம் மீது கடமையாக்கி இருக்கிறானோ அந்த சுத்தத்தை அல்லாஹ் தஆலா இங்கிருந்து ஆரம்பித்தான். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக இதை மர்க்கஸாக, கவனத்தை சுத்தப்படுத்துவதற்காக இதை மர்க்கஸாக, நம்ம யோசனைகளை சுத்தப்படுத்துவதற்காக இதை மர்க்கஸாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சுத்தப்படுத்துவதற்காக இதை மர்க்கஸாக நாம் அமைக்க வேண்டும். எதுவரைக்கும் நாம் உறுதியான நிய்யத்து செய்ய மாட்டோமோ அல்லாஹ்வுடைய உதவி நம்மிடம் வரவே வராது. அதனால தான் சொல்லுவாங்க, நிய்யத் மே खतरा झोली में पतरा என்று. என்ன அர்த்தம்? நிய்யத்து சரியான நிய்யத்தாக இல்லாமல் இருந்தால் அந்த நிய்யத்தில் எந்த விதமான பர்க்கத்தே இருக்காது. அது ஒரு கல்லு மாதிரி, அது ஒரு கல்லு மாதிரி. அந்த கல்லு தான் வந்து நம்மளுடைய மடியில் படும் தவிர அந்த எந்த விதமான பர்க்கத்து வராது. நிய்யத் என்ன செய்ய வேண்டும்? பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நம்மளுடைய வாழ்க்கை இருக்கின்றதே அல்லாஹ்வின் 2 கட்டளையில் இடையில் இருக்கின்றது. जिंदगी के हैं 2 जहां, एक ये जहां एक वो जहां, सांस चली तो ये जहां, सांस रुकी तो वो जहां. உலகத்துடைய 2 கட்டளைகள் இடையில் தான் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டான் என்று சொன்னால் நாம் உயிராகிவிட்டோம். நம்மளுடைய மூச்சு தொடர்ந்தது, நாம் மூச்சு வாங்கக்கூடியவர்களாக ஆகினோம். அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு பேர் வைக்கப்பட்டது. நம் ஆணோ பெண்ணோ பார்த்து அல்லாஹ் தஆலா அதே மாதிரி பேரை தேர்ந்தெடுத்தான். நமக்கு அசான் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிலையில் இப்போது வரைக்கும் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆனால் யோசிக்கக்கூடிய விஷயம், நமக்கு தேர்ந்தெடுத்து பேர் வச்ச பேர் இருக்கின்றது, அது எந்த மாதிரி பேர்? நான் யோசிக்கக்கூடிய விஷயம். நான் சொல்றது யாருமே நமக்கு உபதேசம் செய்ய தேவையில்லை. நமக்கு வைத்த பேர் அதே ஒரு பெரிய உபதேசம். நமக்கு அலி என்று பெயர் வைத்தார்கள், அபூபக்கர் என்று பெயர் வைத்தார்கள், உமர் என்று பெயர் வைத்தார்கள், உஸ்மான் என்று பெயர் வைத்தார்கள். அதே மாதிரி பெண்களுக்கு கதீஜா என்றும், ஆயிஷா என்றும், உம்மே சலமா என்றும், உம்மே குல்சும் என்றும், ருக்கையா என்றும் பெயர் வைக்கப்பட்டது. அந்த பெயர் எதுக்கு வைக்கப்பட்டார்கள்? ஏன் என்று சொன்னால், ருக்கையா என்று பெயர் வைத்து நபியுடைய மகனுடைய சிபாத்தோட வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய பேர் அபூபக்கர் என்று சொன்னால் அபூபக்கர் மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டும். அவருடைய சிபாத்து உண்டாக்க வேண்டும், அவருடைய நடமை உண்டாக்க வேண்டும். எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வாழ்க்கை வெற்றியமான வாழ்க்கையாக அமைத்தார்களோ அதே மாதிரி என்னுடைய மகன் அபூபக்கர் என்று நான் பேர் வைக்கிறேன், அவனும் அதே மாதிரி அடைய வேண்டும் என்றுதான் நான் பேர் வைப்பது. அபூபக்கர் என்று பெயர் வைத்துக் கொண்டு, உமர் என்று பெயர் வைத்துக் கொண்டு, உஸ்மான் என்று பெயர் வைத்துக் கொண்டு ஊரா சுற்றுறது கிடையாது. பேர் பார்த்தா உஸ்மான், ஊரா சுத்திட்டு இருக்காது. ஏப்பா ஃபஜர் தொழுதியா? இல்ல. ஸுஹர் தொழுதியா? இல்ல. மக்ரிப் தொழுதியா? இல்ல. அஸர் தொழுதியா? இல்ல. ஏமா நீ ருக்கையாமாச்சே, நீ தொழுதியா? இல்ல. நீ கதீஜா நீ தொழுதியாமா? இல்ல. யாருமே தொழுந்த பேர் எதுக்கு வச்சது? கெடுக்கிறதுக்கா? பேர் உங்களுக்கு உங்க பேர் வச்சது எதுக்காக? கெடுக்கிறது, பேர் கெடுக்கிறதுக்கா? இதுதான் சொல்றது பேர் கெடுக்காது. சொல்றோமா சொல்றது இல்லையா? ஏன்டா பேரை கெடுக்கிற? நம்ம என்ன நினைக்கிறோம்? பேரை கெடுக்காதே என்று சொன்னால் ஏன் பேரை கெடுக்காது, அம்மா பேரை கெடுக்காது, அத்தா பேரை கெடுக்காது, தாதா பேரை கெடுக்காது, நன்னத்தா பேரை கெடுக்காது. அந்த கெடுக்காது கிடையாது. உனக்கு வச்ச பேரை கெடுக்காது. உனக்கு வச்ச பேர் உமர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மனிதன் தொழுகாமல் இருந்தால் அவனோடு ஹஜ்ரத் உமர் எப்படி செய்வாங்க? என்ன செய்வாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகாம யாராவது உமரோட காலத்தில் இருந்தாங்களா? ஒரு பெண்மணி ராத்திரியில் போயிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் நிக்க வச்சு கேட்டாங்க, ஏமா நீங்க தனியா வந்து உனக்கு பயம் இல்லையா? அப்ப அந்த பெண்மணி சொல்லிச்சு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்களா, மௌத்தாட்டாங்களா? இல்லைன்னு சொன்னால் நீங்க தான் உமராக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் உமருடைய காலத்தில் ஒரு மனிதனுக்கு
கேட்கக்கூடிய அவனுக்கு உறுதி வரைக்கும் இருக்குது என்று சொன்னால் தைரியம் அது உமருக்கு இருக்கணும். இல்லைன்னு சொன்னா உமர் மூத்தா இருக்கணும். உமர் எல்லாம் தரனுக்கு இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அது உமர் மூத்தா இருக்கணும். அப்பதான் ஒரு மனுஷன் என்கிட்ட பேசக்கூடிய ஒரு அவனுடைய தைரியம் வரும். இல்லைன்னு சொன்னா யாரும் பேச மாட்டாங்க. சகோதரர்களே, அந்த அளவுக்கு பயம், அந்த அளவுக்கு அச்சம், அந்த அளவுக்கு நேர்மையான ஆட்சி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்துவிட்டு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நமக்கு ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார்கள். அதே வாழ்க்கை தான் உமர் என்ற பெயரை வைத்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது. உன் பேர் முகம்மது உமர், நீனும் உமராக இருக்க வேண்டும். உன்னுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய கட்டளையை உண்டாக்க வேண்டும். அதே மாதிரி யார் ஒரு மனிதன் உன்னுடைய பேச்சு கேட்டாலும் கேட்காமல் இருந்தாலும் உன் மீது கட்டளை என்ன? நீ தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய உடம்பின் மீது, தன்னுடைய கண்ணின் மீது, தன்னுடைய வாயின் மீது, தன்னுடைய கவனத்தின் மீது, தன்னுடைய ஒரு உறுப்பின் மீது அல்லாஹ்வுடைய கட்டளையை உண்டாக்க வேண்டும் என்று ஒரு நசீஹத் செய்யப்படுகிறது. நீ சொன்ன பேச்சு யாருமே கேட்கலப்பா, சரி விடு, யாரும் கேட்கலன்னு சொன்ன கேட்க தேவையில்லை. ஆனா நீ சொன்ன பேச்சு கேட்கிறியா? சகோதரர்களே, தாய்மார்களே, கவனிக்கக்கூடிய விஷயம், நம்ம சொன்ன பேச்சு கேட்கிறோமா? अरे भाई, मैं ये अर्ज कर रहा था, हम लोगों को जो नाम रखा जाता है, नसीहत के लिए हमारा नाम हम ही काफी है. गांव गली की नसीहत की जरूरत नहीं. तुझे जो नाम रखा गया वो नाम काहे के लिए रखा गया, किस बुनियाद पर रखा गया? नबी अलैहिस्सलातु वस्सलाम का हुक्म, सम्मू अस्माअकुम बि अस्माइल अंबिया. भाई तुम अपने औलाद को नबियों का नाम रखा करो. क्या वजह? नबियों का नाम रखने की वजह क्या? ताकि नबियों की सिफात इनके अंदर मुंतकिल हो. याकूब नाम रखा जाता है, अय्यूब नाम रखा जाता है, इब्राहिम नाम रखा जाता है, शुएब नाम रखा जाता है, मूसा नाम रखा जाता है, ईसा नाम रखा जाता है, मोहम्मद नाम रखा जाता है सल्लल्लाहु अलैहि वसल्लम. ये तमाम नाम रखते क्यों है? ताकि उनके सिफात तुम में मुंतकिल हो. इसीलिए कहा जाता है, एक मुहावरा मशहूर है, नाम बदनाम करो न को जी, नाम बदनाम करो न को जी. तो किसका नाम हो? बाबा का नाम भी, दादा का नाम, परदादा का नाम, दादी का नाम में नाम को तो तेरा नाम बदनाम मत कर. सबसे पहला मतलब इसका ये होता है, तुझे जो नाम रखा गया उस्मान, उमर, अली, अबू बकर, उस नाम को बदनाम मत कर. औरतों को जो नाम रखा गया खदीजा, आयशा, सऊदा, उम्मे कुलसूम, ये नाम को बदनाम मत करो. கனவான்களே, பெரியோர்களே, யோசிக்கக்கூடிய விஷயம். நம்மளுடைய வாழ்க்கை யோசனை இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ஜாய் யுவர் ஃப்ரீடம். வாழ்க்கையில் விடுதலையாக வாழ்க்கை வாழ வேண்டும். இது வாழ்க்கையே கிடையாது. என்ஜாய் யுவர் ஃப்ரீடம் இருக்கின்றது, இது வாழ்க்கை. இது மிருகத்துடைய வாழ்க்கை. மிருகத்துடைய வாழ்க்கை. அந்த மிருகத்துடைய வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் மிருகமாக ஆகிவிட்டோம். எப்படின்னு சொன்னா, நான் இஷ்டப்பட்டது, எனக்கு என்ன இஷ்டமா தான் நான் சாப்பிடுவேன், எனக்கு எப்படி என்ன பிடிக்குமோ தான் நான் உடுத்துவேன், எனக்கு என்ன பிடிக்குமோ அப்படிதான் நான் இருக்குவேன், எனக்கு என்ன பிடிக்குமோ நான் அப்படிதான் செய்வேன். அல்லாஹ்க்கு என்ன பிடிக்கும், ரசூலுக்கு என்ன பிடிக்கும், நபிக்கு என்ன பிடிக்கும், குர்ஆனுக்கு என்ன பிடிக்கும், ஷரியத்துக்கு என்ன பிடிக்கும், தீனுக்கு என்ன பிடிக்கும், அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நான் என்ன சொல்றேனோ என் மனைவி அதுதான் உடுத்தணும், நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரிதான் என்னுடைய பிள்ளைகளை உடுத்தணும் என்று நாம் வைத்த சட்டத்தின் மீது தான் இருக்கின்றோம், தவிர அல்லாஹ் வைத்த சட்டத்தின் மீது கிடையாது. இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தோம் சொன்னா கபர்ல கொண்டு போய் நாளைக்கு விட்டுருவாங்க. மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா என்று கபர்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. விட்டதுக்கு பிறகு முதல் கேள்வி, மன் ரப்புக், உன்னுடைய ரப்பு யாரு? நீ வாழ்க்கை வாழ்கின்றையே, யார் உன்னை வளர்க்கக்கூடியவன்? உன்னுடைய கல்வியை செய்யக்கூடியவன் யார்? உனக்கு உணவு
கொடுக்கக்கூடியவன் யார்? உன்னை உயிராக வைத்தவன் யார்? உன்னை மரியாதை கொடுத்தவன் யார்? உன்னுடைய எல்லா விஷயத்திலும் உதவி செய்தவன் யார்? அது அல்லாஹ் தான் செய்யக்கூடியவன் என்று எங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப் அல்லாஹ் என்று சொல்லுவோம். அல்லாஹ் தாலா இல்ல, என் கடை தான் எனக்கு மரியாதை கொடுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடை பத்தி நினைச்சோம், உடை பத்தி நினைச்சோம், வியாபாரத்தை பத்தி நினைச்சோம். பெரியவர்களே, சகோதரர்களே, இது எல்லாம் ஒரு செட்டப் தான். அதில் உண்மையான உயிரை கொடுப்பது அல்லாஹ். அதனாலதான் பெரியவர்கள் சொன்னாங்க, எந்த மனுஷனும் கஷ்டப்படுவதற்காக சம்பாதிக்கிறது கிடையாது. दुनिया में कोई भी इंसान तकलीफ उठाने के लिए कमाता नहीं. हर इंसान जो भी कमाता है वो तकलीफ दूर करने के लिए कमाता है. लेकिन तकदीर क्या है? मेहनत करते 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 हमारे औरत हमारा देश इज्जत क्या मालूम? क्या जी, कुत्ते राबे सका राब रही. हमें जिंदगी भर मेहनत करको गधे राबे सका राब रही, कुत्ते भोके सका भूख रही. ये इज्जत मेहनत करने वाले के लिए जो नाम दिया जाता है वो क्या? कुत्ता, बैल. इन्हें हमारे घर में बैल राबे सका राबता मां. बैल तस्बीह जो देते आप देख लीजिए. दुनिया के कामों में खपने वाले के लिए जो तस्बीह दी जाती है वो कौन सी तस्बीह? जानवरों की तस्बीह. और हुजूर ने जो तस्बीह की तारीफ वहां खिलाफ हदीस का तर्जुमा करते हैं, लोग नाराज हो जाते हैं. लेकिन खुद जब तस्बीह देते हैं तो उस वक्त में लोग हमदर्दी समझते हैं. मेरे अजीज भाइयों, जो सोचने की बात, நாம் செய்யக்கூடிய ஒரு வேலையிலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. திருமணம் செய்வது குழந்தைகள் பெறுவதற்காக அடையாளம் கிடையாது. திருமணம் செய்வது ஒரு சபப். குழந்தை கொடுப்பது, தாயை மனைவியை தாயாக ஆக்குவது, கணவரை தந்தையாக ஆக்குவது, அது யாரின் பக்கம் இருக்கின்றது? யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. எல்லா கணவர்களும் தந்தையாக முடியாது, எல்லா மனைவிகளும் தாயாக முடியாது. அந்த தாய், அந்த தந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமை இருக்கின்றது. அது அல்லாஹ்வின் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா தருகிறான். அல்லாஹ்வின் மூலமாக தான். கல்யாணம் முடிச்ச எத்தனையோ வருஷம் ஹஜரத் துவா செய்யுங்க, ஹஜரத் துவா செய்யுங்க, ஹஜரத் துவா செய்யுங்க, ஹஜரத் துவா செய்யுங்க. ஹஜரத் துவா செய்வதை விட ஹஜரத் என்ன துவா செய்வாங்க? எவ்வளோ துவா செய்வாங்க? எவ்வளோ மனசோ உடைஞ்சு துவா செய்வாங்க. எந்த அளவுக்கு நீங்க துவா செய்வீங்களோ அந்த அளவுக்கு ஹஜரத் செய்ய முடியாது. யாருக்கு வலி இருக்குதோ அவன் எவ்வளவு எந்த அளவுக்கு கஷ்டப்படுவானோ, எந்த அளவுக்கு கஷ்டமாக அவனுடைய வாயிலிருந்து சத்தம் வருமோ அந்த கஷ்டமான சத்தத்தை நாம் வர வைக்க முடியுமா? பெரியவர்களே, யோசிக்கக்கூடிய விஷயம். யாருக்கு மனசுல வலி இருக்குதோ அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அவனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அச்சமும் பயமும், அந்த வார்த்தைகள் நாம் எப்படி சொல்ல முடியும்? என்ன செய்ய வேண்டும்? அம்மை யுஜீபுல் முஸ்தர். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், கஷ்டத்தில் என்னை யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய சத்தத்திற்காக பதில் கொடுக்கக்கூடியவன் யாராக இருக்கிறான்? அம்மை யுஜீபுல் முஸ்தர் இதா தஆ ஃபயக்ஷிஃபு ஸூ ஐலஹு மஅல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், கஷ்டத்தில் சத்தத்தை கொடு யார் அல்லாஹ் கிட்ட துஆ செய்கிறார்களோ அவருடைய துஆவை ஏற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாராக இருக்கிறார்? யாராக இருக்கிறார் சொல்லுங்க? யாருமே இல்ல. அல்லாஹ் தான் கடைசியாக உங்களுடைய சத்தத்துக்கு பதில் சொல்லுவான். அதுக்காக யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க என்ன செய்யணும்? சஜ்தால போய் துவா செய்யக்கூடிய துவா, ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன் 313 தடவை ஓதுங்கள். ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், என்னை தனியாக்கி விடாதே. ஆணும் துவா செய்ய வேண்டும், தந்தையும் துவா செய்ய வேண்டும், தாயும் துவா செய்ய வேண்டும். 2 ரக்காத் தொழுது சஜ்தாவில் போய் யா அல்லாஹ் என்னை தனியாக்கி விடாதே. வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், உன்னை
மாதிரி நீதான் எல்லாருக்கும் நல்ல வாரிசு கொடுக்கக்கூடியவன், நல்ல வாரிசு கொடுக்கக்கூடியவன் நீயாக தான் இருக்கின்றாய் அல்லாஹ். உன்னை தவிர யாருமே எங்களுக்கு வாரிசு தர முடியாது, எந்த டாக்டரும் தர முடியாது. இப்ப எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், தர்காவுக்கு போயிடுறோம். நீங்களா போறீங்களா இல்லையா அது எனக்கு தெரியாது. ஆனா சில மக்கள் தர்காவுக்கு போறது, அவன் உட்காந்துருப்பான் 6 மாசம் குளிக்காம, 6 महीना होकर रहता उन्हें पानी नाक को, उन्हें क्या अभी तुम्हें फिक्र करो नको, माँ को सर पर हाथ रख डालिया तो ऐसा समझती गोया इनके सर पर हाथ रखते ही अंदर से नुज़ूल हो गया। कैसे कैसे हरकतां, जिन लोगों को अल्लाह ने औलाद नसीब नहीं किया उनके हरकतें अगर आप देखने हो जरा जाकर देखें। अम्मा जान बाबा जान के उस इलाकों में कैसे शर्मिंदगी के साथ बेशरम बेहया होकर, शर्मिंदा होकर हर इंसान वापस लौट जाता है जिसके अंदर जरा बराबर भी हिस्सा है। हर शय करने को तैयार, हर फेल करने को तैयार, हर काम करने को तैयार, जितने बेहयाई का काम करने को कहा जाता है सब कुछ करने को तैयार, लेकिन अल्लाह के सामने पेशर रगड़ने को तैयार नहीं। अल्लाह के सामने मांगो भाई, अल्लाह के सामने मांगो। रब्बी ला तज़रनी फर्दन व अंत खैरुल वारिसीन 313 बार सजदे में जाकर अल्लाह से मांगो, अल्लाह से मांगो, अल्लाह देगा। अल्लाह से कहो अन्नी मसली यज़ुर व अंत अरहमुर राहिमीन, अल्लाह से कहो, अल्लाह तुम्हारी सुनेगा। சிறுவர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கின்றது, அது ரொம்ப பலகீனமாக இருக்கின்றது, ரொம்ப பலகீனம். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஒரு வழி இருந்தால் அழுகை வருகின்றது, அதே அழுகை அல்லாஹ் கிட்ட உட்கார்ந்து மறந்துருக்கிறோமா? இது வரைக்கும் 2 ரக்காத் தொழுது ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டு ஒரு கடன் இருக்குதுன்னு சொன்னா 4 பேருக்கு நம்ம சுற்றுறோமே, ஏங்க ஒரு 10,000 ரூபா கொடுங்க, ஏங்க ஒரு 10,000 ரூபா கொடுங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சை எடுக்கிறோமே, அதே பிச்சை அல்லாஹ் கிட்ட எடுக்கக்கூடாது. அல்லாஹ் பிச்சை அல்லாஹ் கிட்ட எடுக்கக்கூடாது. 2 ரக்காத் ஏன் சொன்ன பிறகு நாம் தொடர்பு பலகீனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல் ஆகிவிட்டது. ஒரு சைக்கிள்ல ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர், சைக்கிள்ல அவரை நான் சந்திச்சேன். நான் கேட்டேன், எப்படிங்க இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிற மௌலானா. அவர் சொன்ன வார்த்தை, மௌலானா 6 மகள், 6க்கு 6 மரியாதையுடன் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதை கொடுத்து அல்லாஹ் தஆலா என்னுடைய திருமணம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பை, ஒரு பாரத்தை லேசாக என்னுடைய தலையில் இறக்கிட்டான் மௌலானா. நான் கேட்டேன், என்னங்க ஒரு கொய்யா பணம் விற்கக்கூடியவர் அவர் எவ்வளவு சம்பாதிச்சுக்குவாரு, 6 பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களே எப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு தெரியுமா பெரியவர்களே சகோதரர்களே, எப்ப எப்ப எனக்கு தேவை வைக்கிறதோ 100 தடவை சூரே ஃபாத்திஹா ஓதி தஹஜ்ஜுடைய சமயத்தில் அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேட்குவேன், யா அல்லாஹ் இந்த கை இருக்கின்றதே இது உன் மீது நான் முன்னாடி நான் வந்து நீட்டுறேன், இந்த கையை மரியாதை கொடுத்து யார் முன்னாடியும் நீட்டக்கூடிய கையாக ஆக்கி விடாதே என்று நான் அல்லாஹ் கிட்ட கேட்குவேன். அல்லாஹ் 3 நாள் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்கிறான். எத்தனை நாள் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நாள்ல? 3 நாள். only in 3 days. सिर्फ सूरे फातिहा जो बंदा तहज्जुद के मौके पर 100 मरतबा सूरे फातिहा पढ़कर अल्लाह के सामने ये कहता हुआ हाथ फैला दे, ए मेरे रब इय्याक नअबुदु व इय्याक नस्तईन, ये पेशानी अगर झुकाऊंगा तो सिर्फ तेरे सामने, ये हाथ अगर फैलाऊंगा सिर्फ तेरे सामने, ए अल्लाह इस पेशानी को किसी के सामने जलील न कर, इन हाथों को किसी के सामने फैलाने की अल्लाह मौका न दे, सिर्फ इस बात को कहकर अल्लाह का वास्ता देकर रहमान होने का, रहीम होने का, बारी होने का, अल्लाह के गफ्फार होने का, अल्लाह के नासिर होने का अगर आपने वह उनको हवाला देकर दुआ मांगी तो अल्लाह ने
3 दिन में वो अल्लाह का बंदा जो दाढ़ी ठेलते हुए अमरूद बेचकर अपनी जिंदगी गुजारता, वो कहने लगा 3 दिन में अल्लाह ने मेरी बात सुन ली। 6 बच्चियों की शादी बगैर कर्ज के अल्लाह ने करा दिया। எங்க இருக்கிறது தொடர்பு? நமக்கும் அல்லாவுக்கும் என்ன தொடர்பு? என்ன நீ பேருக்கு தான் நம்ம எல்லாம் அல்லாஹ் 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 என்று சொல்றோம். பெரியவர்களே, தாய்மார்களே, கவலையோட சொல்லக்கூடிய விஷயம். கவலையோட கஷ்டம் இருக்குதா? கவலையே படாதீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது, அது நீங்க இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு உறுதியோட செய்வீங்களோ அல்லாஹ் தஆலா கண்டிப்பா தாங்களுக்கு உதவி செஞ்சுதான் தீருவான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? யார் நியத் செய்யுங்க, நம்ம கை யாரும் நீட்ட மாட்டோம். கடன் இருக்குதா? கடனுக்காக துவா இருக்குது. கஷ்டம் இருக்குதா? கஷ்டமுக்காக துவா இருக்குது. நஷ்டம் இருக்குதா? நஷ்டத்துக்காக துவா இருக்குது. வியாபாரத்துக்காக துவா இருக்குது. எல்லா விதமான துவாக்கள் நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். ஒருத்தவங்க கேட்டாங்க, खुश नसीब बद नसीब, அதுல வித்தியாசம் தெரியுமா? खुश नसीब किसे कहते हैं, बद नसीब किसे कहते हैं? किसी ने कहा जिसे बहुत अल्लाह दे वो खुश नसीब है, जिसको ना दे वो बद नसीब है। हजरत ने फरमाया नहीं, तेरा ख्याल गलत है। जो अल्लाह जितना दे उस पर खुश है तो खुश नसीब, अल्लाह जितना भी देता रहे उस पर वो राजी ना रहे तो वो बद नसीब। जो अल्लाह दे रहा खुश नसीब। तेरे हाथ में अल्लाह 10 रुपए रखा, तुझे खुश हो जाना चाहिए। 20 रुपए खुश हो जाना चाहिए। 50 रुपए खुश हो जाना चाहिए। 1000 रुपए खुश हो जाना चाहिए। जो अल्लाह तेरे नसीब में रखा है उस पर तुझे खुश हो जाना चाहिए, वरना लोग क्या करेंगे? हसद करेंगे। हसद करेंगे। हसद हसद किसे कहते हैं? इसे इतना दिया ना, मुझे इतना नहीं दिया ना। अब दूसरी चीज, मिन शर्री हासिदिन इदा हसद, ये हसदें इंसान को तबाह कर देंगी। हसदें इंसान को तबाह कर देंगी। इसके लिए करना क्या चाहिए? हरगिज 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 अल्लाह ने जो दिया उस पर राजी होकर दे दो। हदीस पाक में है, जो बंदा अल्लाह के दिए हुए रिस्क पर राजी होकर जिंदगी गुजारता है, अल्लाह हशर के मैदान में उसके कम अमल पर अल्लाह राजी हो जाएगा। मन रदिया बिल्लाही बिल यसीरी मिनर रिस्की रदियल्लाहु बिही बिल यसीरी मिनल अमली, जो बंदा कम रिस्क पर अल्लाह से राजी हो जाए, अल्लाह उसके कम अमल पर राजी हो जाएगा। जो बंदा, इसका मफ़हूम मुखालिफ क्या है? जो बंदा ज्यादा पर भी राजी ना हो। अतदरून मनिल मुफलिस, वो हशर के मैदान में ज्यादा अमल लेकर आएगा अल्लाह रब्बुल इज्जत के दरबार में। इधर से शिकायत करने वालों की फहरिस्त लंबी एक सब खड़ी हुई होगी। वो लोग आएंगे, कद शतम हाजा व ज़रब हाजा व सफक दम हाजा व अकल माल हाजा, वो आकर शिकायत करेंगे। अल्लाह यहाँ से नेकी उठाएगा, शिकायत करने वाले को दे देगा। फ़इदन फुनियत हसनातुहु, जब नेकियां खत्म हो जाएंगी और भी शिकायत करने वाले आते रहेंगे, अल्लाह यहाँ से गुनाह उठाएगा, उसके सर पे डालेगा। तुम तुल नार, उठाकर उसे जहन्नम में फेंक दिया जाएगा। अल्लाह एवलो कुडुकुरानो अल्हम्दुलिल्लाह சொல்லணும். ஆனா அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போது எப்படிங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அந்த அல்ஹம்துலில்லாஹ்னு வார்த்தை வருது பாருங்க, அந்த சக்கராத்தான வார்த்தை, சக்கராத் அல்ஹம்துலில்லாஹ் என்ற சவுண்ட் இருக்கிறது, அது வரும்போதே பலகீனமா அல்ஹம்துலில்லாஹ் எப்படிங்க இருக்கிறீங்க, பரவாயில்லைங்க அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பலகீனமான அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப கம்சோர் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்ஹம்துலில்லாஹ்வே சொல்லுது, நான் அல்ஹம்துலில்லாஹ் இல்ல. இவன் சொல்றான் எல்லா விதமான புகழ் அல்லாஹ்வுக்கே,
ஆனா இவனுடைய புகழ் இல்ல, புகழ் கிடையாது. இவன் புகார் கொடுக்கிறான். இவன் அல்லாவுக்கு சுக்ரியா நன்றி செலுத்தாத அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான். பலகீனமான அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்ஹம்துலில்லாஹ் பல் தெரிஞ்சுக்கலாம் இவருடைய அல்ஹம்துலில்லாஹ் பவரே இல்லைன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்கு. எப்படிங்க இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ஏன்பா போன மாதம் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பலகீனமாக இருந்துச்சு, இந்த மாதம் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால் போன மாதம் லாபம் கம்மி, இந்த மாதம் லாபம் ஜாஸ்தி. போன மாதம் தொப்பி போட முடியல, இந்த மாதம் கிளீனாக தொப்பி போட்டுருக்கிறேன். தொப்பின்னு சொன்னால் சில பேர் மாதம் நல்லா அமானத்தாராக வியாபாரம் செய்வாங்க. சில பேர் என்ன செய்வாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எவனாச்சும் இல்ச்சவாய் கிடைக்கிறானான்னு சொல்லி. யார் கிடைக்கிறான்னா அதெல்லாம் நான் உருதுல தர்ஜுமா செய்ய மாட்டேன். உங்கள் மரியாதை எங்கள் மரியாதை, உங்கள் மரியாதை இருக்கிற யார் மரியாதை? எவனாச்சும் இழிச்சவாயா கிடைக்கிறானான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். கிடைச்சான் சொன்னால் போட்டான் பார் தொப்பி. அந்த தொப்பி சாதாரண தொப்பி கிடையாது, சூடு தொப்பி. சூடு தொப்பி எது வரைக்கும் இறங்குங்க? எது வரைக்கும் இறங்கும் சூடு தொப்பி? காதுக்கு கீழே வரைக்கும் இறங்கும், கழுத்து வரைக்கும் இறங்கும். அந்த மாதிரி சூடு தொப்பி போட்டுருவாரு. அந்த சூடு தொப்பி போட்டது பிறகு கூட இவருக்கு திருப்தி கிடையாது. டக்குன்னு ஒரு கூட எடுத்து கமுத்திடுவாரு. கூட கமுத்தி கூட இவருக்கு திருப்தி வரலன்னு சொன்னா ட்ரம் எடுத்து போட்டுருவாரு. நான் ரஹே பாஸ் நான் பஜே பாஸ். அந்த மாதிரி தொப்பி போட்டு நீ வீடு கட்டிட்ட, சரி வச்சுக்கோ. அந்த வீட்டுக்கு மேல நீ எழுதுன ஹாதா மின் ஃபஸ்லி ரப்பி, அது மின் ஃபஸ்லி ரப்பி இல்ல மின் கஸபி. அது எங்கிருந்து மின் ஃபஸ்லி ரப்பி? தொப்பி போட்டு கட்டின வீட்டில் மின் ஃபஸ்லி ரப்பி இருக்குமா? நீ பொய் பேசி வாங்கின பணம், நீ ஏமாற்றி வாங்கின பணம், நீ கஷ்டம் கொடுத்து வாங்கின பணம், நீ வட்டியின் மூலமாக வாங்கின பணம். அந்த பணம் நீ எப்பவுமே உன்கிட்ட நீ இருக்காது. அந்த பணம் என்ன செய்யும்? வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தத்தை கெடுத்து விடும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த பணம் சொன்னா ரொம்ப சொகுசு வந்து சொல்லிட்டு எத்தனையோ வீடுகள் அந்த மாதிரி பணத்தின் மூலமாக குட்டி சோறாய் ஆச்சா இல்லையா? மருமக கொண்டு போய் கேஸ் போட்டா மாமனார் மேல மாமியார் மேல. மருமகன் கொண்டு போய் கேஸ் போட்டான். மருமகன் கஷ்டம் கொடுக்கறான், மருமகோ கஷ்டம் கொடுக்கறான். சொந்த மகன்கள் தாய் தகப்பனாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய தயாரா இல்ல. அவங்க விலகிட்டாங்க, மகள்கள் விலகிட்டாங்க. தனி கட்டையா இருக்கிறாரு. மனைவியும் இவரை விட்டு விளங்கிருச்சு. காரணம் ஹராம் சாப்பாட்டு யாரு சாப்பிட்டு அவருக்கு ஊட்டினார்களோ அந்த ஹராம் சாப்பாடு ஊட்டின காரணத்தினால உள்ளத்திலும் ஹராம் கவனங்கள் வந்துவிட்டது, வாயிலும் ஹராம் வார்த்தைகள் வந்துவிட்டது, கவனத்திலும் ஹராம் வந்துவிட்டது, பார்வையிலும் ஹராம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு செயலிலும் ஹராம் வந்த காரணம் என்ன? ஹலால் ஹராமை தமீஸ் பண்ணாமல், ஹராம் ஹலாலின் இதில் வேறுபாடு பண்ணாமல் யார் மனிதன் என்ன வந்தாலும் ஹர்ச்சே ஆயத் தர்கசி ஆம் பாஷத் யா கலீத் என்று என்ன வந்தாலும் புடிச்சு இழுத்து போடுப்பா என்று அக்கௌண்ட காசை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தாரு. என்ன காரணம்? ஹராம் ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் ஒரு நாள் வரும் உன்னுடைய தூக்கத்தை ஹராமாக்கி விடுவார்கள். உன்னுடைய தூக்கத்தை ஹராமாக்கி விடுவார்கள். நீ ஒழுங்கா தூங்க முடியாது, ஒரு தூக்கத்தை கெடுத்துருவாங்க. காரணம் ஹராம் சாப்பாட்டுடைய நஹுசத், தலிந்தராகி, கெடுதல்கள், நஷ்டங்கள். அதை யோசிக்காமல் கஸ்புல் ஹலாலி ஃபரீதத்தும் பாதல் ஃபராயிஸ். யார் ஹலால் சம்பாதிக்கிறாங்களோ, ஹலால் சாப்பிடுறாங்களோ, ஹலால் ஊட்டுறாங்களோ, ஹலால் கொடுக்குறாங்களோ, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அவர்களுடைய வாழ்க்கையில்
அவர்கள் முன்னேறாமல் இருந்தாலும் அல்லாஹ் நிம்மதியான தூக்கத்தை தருவான். சொந்த வீடு கட்டல, சொந்த வண்டி வாங்கல, சொந்த ப்ராப்பர்ட்டி செய்யல, அப்படி இருந்தாலும் கூட அவருடைய ஜனாசா சொல்லிவிடும் நாளை எந்த அளவுக்கு மரியாதை இருக்கக்கூடியவர் இவர் என்று ஜனாசா சொல்லிவிடும். इसलिए तमाम साथियों से मैं अर्ज़ करता हूँ, हमेशा हलाल खाने का एहतमाम करो. हलाल कमाना ये फ़र्ज़ है, हलाल खाना फ़र्ज़ है, हलाल खिलाना भी फ़र्ज़ है. अगर कोई हलाल कमाए, अगर कोई हलाल कमाए, हलाल खिलाए, हलाल जमाए, यकीन रखो अल्लाह उसके ख़ानदान के शीराज़े को बिखरने से बचाएगा. अल्लाह की मदद शामिल हाल होगी. हर हाल में सुकून से रहेगा, हर हाल में सुकून से जिएगा. इज़्ज़त वाली रिज़्क़ अल्लाह देगा, इज़्ज़त वाली मौत अल्लाह देगा. कल का जनाजा बताएगा कौन हलाल खोर है, और हलाल खोर जो हराम से बचकर ज़िंदगी गुजारा उसकी इज़्ज़त क्या है, एहतराम क्या है, कदर क्या है, कीमत क्या है, कल के जनाजे बताएंगे. अगर हराम खाकर, हराम जमा कर, हराम इमारतें खड़ा करके दुनिया से चले गए, कल के जनाजे बता देंगे हराम खोर के नताइज, हराम खोर के इज्जतें, हराम खोर के क्या क्या अंजाम है, वो सब उसका खानदान के अंदर का शीराज़ा बिखरने पर अल्लाह बता देगा. पूरा खानदान आपस में एक दूसरे से लड़ पड़ेंगे. शत्ततल्लाहु लहु शमलहुम, अल्लाह फर्रक़ल्लाहु लहु जमाहुम, अल्लाह उनके मजमे में बिखेर देगा, इंतशार आ जाएगा, खानदान खत्म हो जाएगा, नाम लेने वाला कोई नहीं रहेगा. इसलिए कहते हैं हलाल. अब माशाल्लाह मैं खुसूसन हमारे इन भाइयों से कहता हूँ, माशाल्लाह ये चल फिरकर हलाल कमाने के लिए एक मुल्क से, एक इलाके से, तमिलनाडु जो है वो एक ज़माने में एक मुल्क है और पेशन गोई है. सुनो भाई, पेशन गोई है कि सबसे पहले हिंदुस्तान से जुदा होने वाला अगर कोई स्टेट है वो तमिलनाडु है. द्राविडेंस ये इब्तिदा में भी किसी के ताबे नहीं होते थे, ना अब ये किसी के ताबे हैं. अगर कोई इनकलाब आएगा हिंदुस्तान में तो सबसे पहला जो स्टेट हिंदुस्तान से जुदा होगा, इसके सिलसिले में जिन मुखबिरीन ने खबर दी उनका कहना है कि वो तमिलनाडु होगा. इसलिए तमिलनाडु को मुस्तकिल मुल्क होने की एक हैसियत हासिल है. तो ये सब मुल्कों से सफ़र करके आए हुए जमात, ममालिक से आए हुए हैं, पड़ोस मुल्क से. நான் சொல்கிற உருது ஒருத்தவர் சொன்னார், என்ன எனக்கு உருது சொன்னால் ஒன்றும் புரியாது ஹசரத் அப்படின்ட்டு. சரி, ஒருத்தவர் கொடுக்குறாரு, கித்தாஜி 50 रुपये, 50 रुपये இடத்துல 20 रुपये ले लोண்டிக்கு அப்போ மட்டும் புரியுது உருது. 50 रुपये की जगह बोलते भी 20 रुपये बोले तो उर्दू समझ में आती कि नहीं आती इन लोगों को? जब मतलब की बात है पूरी उर्दू समझ में आएगी, जब मतलब की बात नहीं है, नहीं भी हम ना उर्दू समझ में आती नहीं, बोलते कि नहीं बोलते? 50 रुपये को तो 50 रुपये दो जी, तब से भी तुम्हारी ज़ुबान खुल जाती, दिमाग खुल जाता, मुख्तलिफ मकामात के रास्ते खुल जाती. जिस वक्त बात आती है दीन की, नहीं भाई हम लोगों को उर्दू समझ में नहीं आती, इसलिए उर्दू बयान समझ में ना आने की वजह से उर्दू बयान ख़त्म होते वक्त आती. ये सब नीयत करो इंशाल्लाह, ऐसे सब एक्टिंग ख़त्म करेंगे, बयानात पूरे सुनेंगे, करेंगे भाई इंशाल्लाह, पूरे करेंगे इंशाल्लाह, इनका इंशबेश करेंगे इंशाल्लाह. भाई हय्या अल सलाह को भी पूछ रहा हूँ, हय्या अल फलाह को भी पूछ रहा हूँ, सब करेंगे इंशाल्लाह. भाई सब नीयत करो इंशाल्लाह. हम जहाँ पर आए हैं वहाँ की इलाकाई ज़ुबान आप सब जानते हैं,
तो इलाकाई जुबान सुनते सुनते, समझते समझते और उसके सिलसिले में तमरीन करते करते इंशाअल्लाह उर्दू में अल्लाह ताला आपको भी माहिर बना देगा। कोई मुश्किल नहीं भाई, एक जुबान से दो जुबान सीखना कौन सा मुश्किल, कौन सी मुश्किल की बात है। कई लोग ताज्जुब करते, मौलाना आप तमिलनाडु के हैं, आपकी बातचीत से महसूस नहीं होता। तो हमने कहा भाई जिस तरह हम तमिल में मश्क किए हैं इसी तरह मश्की ज़ुबान है हमारी उर्दू, ना कि हमारी मादरी ज़ुबान। मादरी तो हमारी तमिल है, मश्की ज़ुबान है उर्दू। तो आप भी उर्दू मश्क कर सकते हैं। பிறகுகளே சகோதரர்களே, சொல்லக்கூடிய விஷயம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக்க வேண்டும் இன்ஷாஅல்லாஹ். செய்யலாமா? எல்லாமே செய்யலாமா? எப்படிங்க மாற்றம் கொண்டாடுறீங்க? இந்த சைடுல இருந்து சவுண்டே வர மாட்டேங்குது, இந்த சைடு சவுண்டு வருது, இந்த சைடு வர மாட்டேங்குது. என்ன விஷயம்? பிரியாணி சாப்பிட சவுண்டே வராதா? எல்லாம் செய்யலாமா இன்ஷாஅல்லாஹ்? இந்த பக்கம் உருதுக்காரங்க அதிகமாக இருக்கிறாங்களா? இந்த பக்கம் தமிழ்காரங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஓஹோ, हाँ इधर उर्दू ज़्यादा है। ओहो, अरे वे सब करेंगे इंशाअल्लाह। तो मैं ये अर्ज करना चाहता हूँ कि हम सब ये जो कुछ भी अल्लाह ने हमें जो सलाहियतों से नवाजा, ये तमाम सलाहियतों के मुताबिक, देखो भाई मैं हमेशा एक आसानी से समझने के लिए एक बात कहता हूँ कि माल चाहे किसी के पास कारून का खजाना आ जाए, कारून उड़िया खजाना यार काचो कड़चिर्च कड़चि पिरगी अव एवलंगा सापिடுமா, वो कितना खाएगा, एवलंगा सापिடுமா, எந்த அளவுக்கு அவருடைய வயிறு இருக்குதோ அவ்வளவுதான் சாப்பிடுவான். कितना खाएगा, जितना उसका पेट, कितना पहनेगा जितना उसका बदन, எவ்வளவு உடுப்பு உடுத்துவான், எந்த அளவுக்கு அவனுடைய உடம்பு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உடுப்பு உடுத்துவான். कितना सोएगा, எந்த அளவுக்கு தூங்குவான், எந்த அளவு இடத்துல தூங்குவான், जितनी उसकी कबर, எந்த அளவுக்கு அவனுடைய கபர் இருக்குதோ அந்த அளவு தான் இடத்துல தூங்குவான். நான் தாஜ்மஹல் மாதிரி வீடு கட்டிக்கிட்டேன். வீடு கட்ட பிறகு என் பெட்ரூம் வந்து இங்க இருந்து அது வரைக்கும் இருக்குது, 50க்கு 50 பெட்ரூம். தூங்கக்கூடிய இடம் இருக்குது, எந்த அளவு என்னுடைய கபர் இருக்குதோ அந்த அளவு தான் நான் தூங்குவேன். இல்லை நான் பெரிய ராஜா பரம்பரையை சேர்ந்தவன், நான் தாஜ்மஹல் மாதிரி வீடு கட்டிக்கிட்டேன், பெட்ரூம் 50க்கு 50 இருக்குது, அதனால நான் இங்கேருந்து அங்கே சுருண்டுக்கிட்டே தூங்குறான், அங்கேருந்து அங்கே உருண்டுக்கிட்டே தூங்குறான், உருண்டுறான், இங்கே உருண்டுறான், இங்கே உருண்டுறான். அவனா சொல்லுவான், என்னங்க பைத்தாக்கார மாதிரி தூங்கிட்டு இருக்கிறான், இவன் லூஸ் மாதிரி தூங்குறான். क्या जी ने पागल ऐसा सो रहा, सो यहाँ से मेरा बेडरूम इतनी वसी है, तो वो क्या करता है यहाँ से वहाँ लुढ़कता हुआ, वहाँ से लुढ़कता, ऐसा क्या सोता सो, जितनी खबर उतनी ही। मेरे अजीज भाइयों, ये हकीकत है दुनिया की। गरीब हो या अमीर, उसकी तकदीर से बढ़कर वो कोई चीज खा नहीं सकता, कोई चीज बरत नहीं सकता, किसी जगह पर रह नहीं सकता। बड़ा से बड़ा इंसान, जितनी मैं बैठा हुआ हूँ, कायनात का बड़ा आदमी आया तभी तक बैठता सो, रोड फैला को दज्जालता उन्हें यहाँ से वहाँ तक फैल को बैठने के वास्ते। जितनी जगह पर मैं बैठा हूँ इतनी ही जगह पर बैठेगा, जितना कपड़ा हम पहनते हैं उतना ही कपड़ा वो पहनेगा, जितना हम खाते हैं। हाँ अलबत्ता हमारे जो मिकदार है, मिकदार गरीब और अमीर दोनों का बराबर है, लेकिन जो क्वालिटी है, नौइयत अलबत्ता बदली हुई। वो ज़रा कीमती खाएगा, ये ज़रा सस्ती खाएगा। वो खाएगा बर्गर और ये खाएगा वड़ा, वो बर्गर खाएगा, ये वड़ा खाएगा, वो बादाम खाएगा, ये फली खाएगा। अरे इतना ही तो फर्क है। खाएगा वो क्वालिटी बदली हुई होगी, क्वांटिटी सेम टू सेम। சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்குது, அது கொஞ்சம் மாறலாம். அவர் பிரியாணி சாப்பிடுவார், இவர் சாதா சாப்பாடு சாப்பிடுவார், அவர் வந்து ரொட்டி சாப்பிடுவார், இவர் தோசை சாப்பிடுவார். அவ்வளோதாங்க வித்தியாசம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அவர் எவ்வளோ சாப்பிடுவாரோ இவரும் அவ்வளோதான் சாப்பிடுவார். அவர் பாதம் சாப்பிடுவார், இவர் வேர்க்கடலை சாப்பிடுவார். அதனால
சொல்லணும். நாம் நம்மளுடைய வீட்டில் உட்காந்து உபதேசம் செய்யணும். எல்லாத்துக்கும் நம்ம குடும்பத்தில் उட்காந்து உபதேசம் செய்யணும். खानदान में बैठकर हम लोगों को मुज़ाकरा करना है बीवी बच्चों के दरमियान. हम ही कैसे हजरत शेखुल हदीस ஜக்கரியா சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், திருமணத்திற்கு பிறகு மனைவியிடம் சொல்லக்கூடிய 3 உபதேசங்கள் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? எப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுங்க செய்யறது, कल्याण आयत से उन्होंने अरे भाई अपने अपने बीवियों से करने वाली 3 नसीहतें हजरत शेख फरमाया करते थे, करेंगे इंशाल्लाह? करेंगे भाई? अब तो शादी होगी ना भाई. अब वो जो बातें हजरत शेख ने बताई उसे एक मरतबा रिपीट करना है उनके सामने. पहली नसीहत, तू भी अल्लाह की बंदी, मैं भी अल्लाह का बंदा. நீனும் அல்லாஹ்வுடைய அடியான், நானும் அல்லாஹ்வுடைய அடிமை. अगर तेरी बंदगी में कोई फर्क आए तो मैं उस सिलसिले में तवज्जो दिलाऊंगा. अगर मेरी बंदगी में कोई फर्क आए आप उस सिलसिले में तवज्जो दिलाइए. நான் தொழுக விட்டேன், நீ சொல்லு ஏங்க ஃபஜர் தொழுலியே, நீங்கள் கொஞ்சம் ஃபஜர் தொழுதுக்குங்க. ஜொஹர் விட்டேன், நீங்கள் ஜொஹர் தொழுதுக்குங்க. அசர் விட்டேன், அசர் தொழுதுக்குங்க. இந்த மாதிரி ஞாபகப்படுத்தணும். வீட்டில் இருந்து ஃபோன் போடுறோம். ஏன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சலாமும் சொல்கிறது இல்லை. தப்பாக நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபோன் போட்டோடனே ஏன் எங்கே இருக்கிற, சலாம் என்பது அவங்க வாழ்க்கையிலேயே கிடையாது. தப்பா உண்மையா? 14 வருஷம் ஒரு மனிதன், 14 साल एक मुसलमान भाई एक साहब के पास 14 साल से आइटम देते थे इंस्टॉलमेंट में. एक बार बोले हो ना भाई कल तुम्हें आते वक्त कुकर ले लगाओ जी. आए नहीं उन्होंने, 3 दिन के बाद आए. आने के बाद पूछे क्या तुम्हें कुकर ले लगाने ना, क्या किस्सा? नहीं मैं ईद को चला गया था. उन्हें हैरान, ईद को चला गया था कि बात, तू मुसलमान क्या तू? उन्हें बोला हाँ मैं मुसलमान. कितने साल से ताल्लुकात थे? कितने साल से भाई? 14 साल. 14 साल से उसे पता ही नहीं कि मुसलमान है. 14 साल 14 வருடங்கள் யாருக்கு நாம் சப்ளை செய்து கொண்டிருந்தோமோ அந்த மனிதன் ஒரு தடவை சொன்னார், ஏப்பா நாளைக்கு வந்து அந்த பொருள் கொடுத்துட்டு போயிரு. வரல, என்னப்பான்னு சொல்லி கேட்டேன், நான் பெருநாளுக்காக ஊருக்கு போயிட்டேன். நீ முஸ்லீமா? ஆமாங்க நான் முஸ்லீம். என்னப்பா 14 வருஷமா இது வரைக்கும் எனக்கு தெரியலையே. சலாம் சொல்லாமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லாமுங்களா? எல்லாமே சொல்லாமுங்களா? சலாம் யாருக்கு சொல்லணும்? யாருக்கு சொல்லணும்? யார் யாருடைய ஃபோன் எடுக்கிறோமோ ஃபஸ்ட்டு பேச்சு என்ன? சொல்லு, கேட்குது சொல்லு. அப்படி பேசக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சலாம் சொல்லி பாருங்க, இஸ்லாத்துடைய மகிமை உள்ளத்தின் உண்டாகும். சலாம் சொல்லக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகள். சலாம் சொல்லக்கூடியவர் உள்ளத்திலிருந்து தக்கப்புர் போய்விடும். பெருமை இருக்காது, திமிர் இருக்காது. சலாம் சொல்லக்கூடியவர் நேசக்கூடியவராக, நேசிக்கக்கூடியவராக, அன்பு செலுத்தக்கூடியவராக, मदिप செலுத்தக்கூடியவராக மாறிவிடுவார். जिसके अंदर सलाम का एहतमाम हो वो जन्नती है, वो मुतवाज़े है, वो कानित है, वो तकब्बुर से बरी है और वो मिलनसार इंसान है, मोहब्बत पैदा करने वाला है और सलाम करने वाले के दिल में इस्लाम की अहमियत पैदा होती है. और हम लोग सलाम फोन उठाते ही काजी नहीं, सलाम अलैकुम सलाम काजी ही बाद में पूछो. गुलखंद आदमी उठाते ही फोन काजी ही है भाई. पहले अस्सलाम वालेकुम वरहमतुल्लाह, अस्सलाम वालेकुम, वालेकुम सलाम. सलाम सलामती का पैगाम है. सलाम सबसे बड़ी इबादत है. सलाम जन्नत का सबसे पहला अमल है और जो सलाम दारुल सलाम तक ले जाने का सबब है. सबसे पहला इस्तकबाल जो बंदों का किया जाएगा, सलामुन अलैकुम तिबतुम फदखुलूहा खालिदीन.
खालिदीन, जन्नती को जन्नत में जब जाने का हुक्म दिया जाएगा, जाते वक्त सबसे पहला फरिश्ते सलाम करके इस्तकबाल करेंगे। सलाम मियाँ बीवी के दरमियान मोहब्बत पैदा करने का बेहतरीन सबब है। यार सलाम சொல்றாங்களோ மூஞ்சி திருப்பாதவர்களாக மனைவிகள் ஆகி விடுவார்கள். கணவர் வந்தவனிய போய் கதோத்தறோம், இவங்க மொத்தம் திறக்க மாட்டாங்க. யாரு? ராணிகள். யாரு? ராணிகள் எல்லாம் வந்து திறக்க மாட்டாங்க. ராணிகளுடைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. हमारी शहजादियां हैं ना, वो सब अपने अर्श पर फाइज रहेंगी। वो क्या कहेंगी? जाको खोल माँ, तुम्हारे बाबा आपको हिंदक जाको खोल की। हजरत खदीजा रदी अल्लाह ताला अन्हा की भी 4 बेटियां होने के बावजूद आखिरी वक्त जिस दिन हजरत खदीजा कुबरा का विशाल हुआ, उस वक्त हजरत फातिमा तो ज़हरा से उन्होंने फरमाया, बेटी जाओ हम अब्बू जान को बुला ले आओ और कहना आते आते जरा चादर भी लेकर आए। अब्बू जान को बुलाने के लिए बेटी फातिमा गई, दार अरकम पर खड़ी हुई। सरकार ने देखा बेटी कोई पैगाम लेकर आई हुई है, पूछा तो बताया अम्मी जान बहुत बेकरार है, आपसे ये कह रही है कि चादर लेकर आए, अम्मी को सर्दी लग रही है। हजरत ने चादर लेकर फौरन पहुंचे। जब पहुंचे उस हाल में भी हजरत खदीजतुल कुबरा उठने के लिए तैयार हो रही थी। फरमाया, हजरत ज़ैनब के गोद में सर था, अम्मी जान आप आराम कीजिए, अम्मी जान आप आराम कीजिए, अम्मी जान आप आराम कीजिए। हजरत खदीजा कहने लगी, बेटी पहली बार है तेरे वालिद आ रहे हैं, मैं इस्तकबाल में दहलीज पर नहीं हूं। 25 साल का अरसा, कितने साल भाई? 25 साल का अरसा हजरत खदीजतुल कुबरा ने दहलीज पर खड़े होकर इस्तकबाल किया अपने शौहर का। நம்ம பொம்பளைங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ஒரு மரியாதை. கணவர் வராரு, டிவிஎஸ் தள்ளி 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 ஓடாயிட்டாரு. என்ன தள்ளி தள்ளி என்ன தள்ளி தள்ளி? இப்போ டிவிஎஸ்ங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் சைக்கிள் தானே. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன இருந்துச்சு? சைக்கிளை போட்டு தள்ளலாம் வந்துட்டீங்களா? இப்போ டிவிஎஸ் வந்துருச்சு, ஆட்டோ வந்துருச்சு, கார் வந்துருச்சு, சுற்றுறோம் अल्हम्दुलिल्लाह। कैसे कैसे ऐसे ऐसे हो गए, ऐसे ऐसे वैसे वैसे बन गए। அந்த சைக்கிள் தள்ள காலம் அது யோசிச்சு பாருங்க. அந்த சமயம் கூட நம்ம பெண்மணிகள் ஆஹா என்ன பேர் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான், பெண் மணிகள் எப்பவுமே சவுண்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். பெண் ஆண் ரெண்டு தான், பெண்ணு ஆணு. ஆனா பெண் கூட அல்லாஹ் தஆலா தொடர்பு வச்சானே என்னத்த? மணிகள், ஜொலிக்கக்கூடிய மணிகள், ஒலிக்கக்கூடிய மணிகள், சத்தம் போடக்கூடிய மணிகள். அந்த பெண் மணிகள் இருக்கிறாங்களே, அவங்க எங்க மணியை ஆட்டணுமோ அங்கதான் ஆட்டுவாங்க. எல்லா இடத்துலையும் ஆட்டிட்டு இருக்க மாட்டாங்க. கணவர்கிட்ட சிரிச்சு பேசி, இந்த மூஞ்சிங்களே பார்த்தாவே தெரியுது, என்ன ஹஜரத் உங்களுக்கு யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களான்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி தெரியுது. क्या भाई, बाज़ लोगों का चेहरा जब मैं बोल रहा हूँ, मैं अब क्या ऐसा मजबूर हो गया हूँ, आराफ पे बिठा सका हूँ मैं। यहाँ देखे तो अरे भाई यहाँ देखे तो अहले तमिल है, मैं इनसे बोलूँ या इनसे बोलूँ, दोनों जगह पर जुबान हो लेकर हूँ यहाँ बीच में। तो यहाँ क्या कह रहा था? पेन मनीगल, ये तो तमिल से ताल्लुक रखने वाला जुमला है। तो इधर எங்க ஒலிக்கணுமோ அங்கதான் ஒலிப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே முழு கல்யாணத்துல என்ன சிரிப்பு, என்ன இழிப்பு, என்ன கலகலப்பு, எல்லாம் அங்கதான். கணவர் வா போலாம் அப்படின்னு மூஞ்சி பும்முன்னு ஆயிரும். ஆஹா खामोश भाई, खामोश भाई। लाओ जी पानी, लो जी।
அதே பார்வை, எந்த பார்வை நாம் முழு கல்யாணத்தில் வரக்கூடிய நபர்களை பார்த்து நாம் சிரிக்கிறோமோ, பேசுகிறோமோ, பழகுறோமோ, அதே பார்வை ஒரே ஒரு தடவை கணவன் மீது பட்டுவிட்டால் அந்த பெண்மணி சொர்க்கவாசியாக மாறிவிடுவார். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தடவை பெரியவர்களே, சகோதரர்களே, मोहतरम भाइयों, अल्लाह के रसूल के पास आकर किसी ने पूछा अय्युल मरअती खैर, हुजूर ज़रा बताइए कौन सी औरत खैर वाली औरत है, बेहतरीन औरत है, नेक औरत है, पारसा औरत है, जन्नती औरत है, எந்த பெண் சொர்க்கவாசியான பெண் என்று சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் என்ன? இதா நதர இலைஹா சர்ரத்துஹு, இதா அமர லஹா தாஅத்துஹு, இதா காப அன்ஹா ஹஃபிதத் நஃப்ஸஹா வ மாலஹு. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் என்ன? இதா நதர இலைஹா சர்ரத்துஹு, ஒரு பார்வை கணவர் மனைவியின் மீது போட்டால் என்று சொன்னால், ஒரு பார்வை பார்த்தார் என்று சொன்னால், மனைவி கணவரை சந்தோஷப்படுத்திவிட வேண்டும். मनवी यानी एक नज़र अगर शौहर बीवी पर डाले तो बीवी मसरूर कर दे शौहर को, सर्रत हो, मसरूर कर दे, खुश कर दे. वो कैसा? उलमा ने फरमाया जो रंग शौहर को पसंद वो रंग पहने, जो मुस्कुराहट शौहर को पसंद वो मुस्कुराए, जो सफाई शौहर को पसंद उस तरह साफ रखे, जिस तरह शौहर चाहता है वैसा घर के माहौल को बनाए ताकि देखते ही शौहर बाग बाग हो जाए. மனைவி கணவர் என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். கணவர் சொன்னார், ஏமா இந்த துணி உடுத்தாத, நீ ஒரு மாதிரியா தெரியுறேன்னு சொன்னா விட்டுறணும், அந்த துணி விட்டுறணும். அந்த துணியவே நம்ம உடுத்திட்டே இருந்தோம்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? உன் பேச்சுக்கு ஒரு காசு கூட எனக்கு மரியாதை கிடையாது. எது வரைக்கும் பெரியவங்க சொல்றாங்க, கணவர் எந்த ஒரு பொருளை இது எனக்கு பிடிக்காது என்று சொன்னால் திருமணத்திற்கு பிறகு கணவருக்கு என்ன உடை பிடிக்குமோ அந்த உடை மனைவிக்கும் பிடிக்கக்கூடிய உடையாக மாறிவிட வேண்டும். என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் மனைவிக்கு பிடிக்கக்கூடிய கலராக மாறிவிட வேண்டும். என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதே சாப்பாடு சமையல் செய்ய வேண்டும். எந்த மாதிரி வீட்டுடைய சூழ்நிலை பிடிக்குமோ அதே மாதிரி சூழ்நிலை அமைக்க வேண்டும். இது கணவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல் இருக்கின்றது. நல்ல மனைவியுடைய அடையாளம், நல்ல மனைவியுடைய அடையாளம். அதே மாதிரி நல்ல கணவருடைய அடையாளம் என்ன? பெண்கள் எல்லாம் கோபமா வந்துடுறாங்க, என்ன வெறும் மனைவியை பற்றியே சொல்கிறாங்க, அவங்கள பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் நல்லவங்க யாருன்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேட் மனைவி கொடுத்தாதான் நல்லவங்க. நீங்களாம் உங்கள் நல்லவங்க யாரு? கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அனா கைருன் லி அஹ்லி. உங்கள் நல்லவங்க யாரு? யார் உங்கள் மனைவி கிட்ட நல்லவங்களோ அவங்க தான் அல்லாஹ் கிட்ட நல்லவங்க. ஒரு தடவை யூசுப் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட ஒருத்தவர் வந்தார். ஒருத்தவங்க சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், ஹஜரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி கிட்ட, ஹஜரத் இவங்க வந்து சில்லா கொடுத்துருக்காரு, நாமாசு கொடுத்துருக்காரு, பேரூன் போயிருக்கிறாரு, அப்படி போய் இப்படி போயிருக்காரு, நல்ல குர்பானி உள்ள சாத்தி என்று சொன்னாங்க. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இவங்க மனைவி என்ன சொல்றாங்க? இவங்க மனைவி என்ன சொல்றாங்க? இதெல்லாம் கொடுத்து இவர் மாறி இருக்கிறாரா, மாறவே இல்லையா? மனைவி என்ன சொல்றாங்க? மனைவி என்ன சொல்றாங்களோ அதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. மனைவி சொல்றாங்க ரொம்ப மாறிட்டாங்கன்னு சொன்னா உண்மையா மாறிட்டாரு. மனைவி சொல்றாங்க மாறவே இல்லைன்னு சொன்னா மாறவே இல்லை. அதே மாதிரி பெரியவர்களே யோசிக்கக்கூடிய விஷயம், இத நஸர இலைஹா சர்ரத்து இதா காப அன்ஹா ஹஃபிஸத் நஃப்ஸஹா வ மாலஹு இதா அமர லஹா தாஅத். ரெண்டாவது என்ன? ஒரு தடவை हुक्म दिया शौहर बीवी को ये करो तो फौरन वो बात माने. हमें लोग घर को आते ही जरा पानी लाओ जी,
बोल को बोलती पानी नहीं आया, पानी लाओ जी, साउंड जरा कम हो गया, पानी नहीं आया, पानी लाओ जी, और जरा साउंड कम हो गया, पानी आया, आखिर में सकरात के वो पानी आता। जब इन्हें सकरात में चले आता तब पानी आता। इधर अमर हुकुम दे फौरन माने। வீடு கணவர் வராரு, வேலை செஞ்சு வராரு, வந்தோம் என்ன செய்யணும்? வந்த உடனே அவங்களுக்கு என்ன தேவை? முதல்ல அவங்களுடைய சாமான்கள் வாங்கி வைக்கணும்। जो चीजें हैं सामान வாங்கி வைக்கணும், வச்ச பிறகு தண்ணி கொடுக்கணும், வேஷ்டி மாத்திரம் வேஷ்டி கொடுக்கணும், கலைச்சிருக்கிறாரா ஃபர்ஸ்ட் அவங்க கலைப்பை தூரம் பண்ணணும்। மனைவிகள் அந்த மாதிரி இருக்கணும்। தண்ணி கொண்டாங்க சொல்லி தண்ணி சொல்லி கேட்டு அந்த சவுண்ட் பலகீனமாகி சக்கராத்துல போகும்போது தண்ணி வருது, அந்த மாதிரி செய்யக்கூடாது। எந்த சமயம் கணவர் மனைவியை விட்டு வெளியே சென்று விடுகிறாரோ அந்த சமயம் ஹஃபிஸத் நஃப்ஸஹா, தன்னுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டும், மரியாதையை காப்பாற்ற வேண்டும், மரியாதையை காப்பாற்ற வேண்டும்। என்ன அர்த்தம்? மனைவிக்கு சொன்னாரு பால்கனியில வந்து நிக்காதே, கேக்குறீங்களா தூங்குறீங்களா? என்ன சொன்னாரு கணவர்? என்ன சொன்னாரு? பால்கனியில வந்து நிக்காதே, மாடி மேல அடிக்கடி போவாதே, திறந்த முடியோட இருக்காதே, அங்க இங்க எட்டி பார்க்காதே। ஏன் சொன்னா சூழ்நிலை இருக்கிறவங்க மக்களை விட்டு நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரலா சொன்னாரு। இவர் எது சொன்னாரோ மனைவி கணவர் இப்படி போன உடனே மனைவியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க। இப்பெல்லாம் நம்மலாம் ரொம்ப ஃபேஷனா மனைவிகளுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்குறோமே, ஸ்கூட்டி ஸ்கூட்டி டிவிஎஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம்। என்ன செய்வாங்க? இவர் இப்படி போனாரு மார்க்கெட்டுக்கு, இவங்க மார்க்கெட் கிளம்பிட்டாங்க। தப்பு। கணவருடைய கட்டளை இல்லாமல் வீட்டு வாசலுக்கு வெளியே கால் வைக்கக்கூடாது। எந்த நிலையில் மனைவியுடைய கால் வெளியே வந்து விடுதோ பெரியவர்களே சகோதரர்களே பர்க்கத் சென்று விடும், बरकत सेंटर विडुम। जिस दिन औरत अपनी इज्जत और आबरू की हिफाजत ना करे, शौहर अगर घर से गायब हो जाए, बीवी पर लाजिम है कि वो अपनी इज्जत और आबरू की हिफाजत करे, माल की हिफाजत करे। अगर कदम उठाकर बगैर इजाजत के बीवी बाहर रखती है, फौरन घर की बरकत निकल गई, घर का मामला बिगड़ गया, घर की इज्जत निकल गई, घर का मकाम निकल गया, घर जलील हो गया। इसलिए मेरे अजीज भाइयों, हमारे खवातीन से பெண்களோட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? மாஷல்லா, இது பெண்களுக்காக தான் கூட்டக்கூடிய ஒரு கூட்டம். அதனால நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? நியத்து செய்யுங்க இன்ஷா அல்லாஹ், நாம் பெண் மணியாக, மணி சொன்னா எந்த மாதிரி மணி? ஒரு மணி, அந்த மணி. இன்னொரு மணி என்ன? எந்த மணி இஸ்லாத்தில் ஜொலிக்குமோ, எந்த மணி தீனை ஜொலிக்குமோ, எந்த மணி ஈமானை ஜொலிக்குமோ, எந்த மணியின் மூலமாக ஃபாத்திமா கண்மணி, ஃபாத்திமா கண்மணி, கதீஜா கண்மணி, அந்த மணியோட நாம் ஒரு முன்மாதிரியாக இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மை பார்க்கக்கூடிய பார்வைகள் மாறிவிடும். இப்ப நம்ம இங்க இருக்கிறோம் ஹிரியூர்ல, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஊருக்கு போக மாட்டோமா? ஊருக்கு போன உடனே நம்ம என்ன செய்யறது? இங்க இருக்கும் போது புர்காவோட இருக்கிறது, அங்க போனா வெறும் நோஸ் பீஸ் மட்டும் கல்டும், நோஸ் பீஸ் கல்டும். ஒன்னும் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு சொன்னா மேல இருக்க புர்கா கல்டிடும், ஓண்ணி வந்துடும். கொஞ்ச நாள் போச்சுன்னு சொன்னா ட்ரெஸ்ஸும் என்ன புர்கா போட்டுருவோம் அது கழட்டிடுவாங்க, மேக்ஸி போட்டிருப்பாங்க. என்ன அர்த்தம்? எங்கள் ஊரில் எல்லாம் யாருமே அப்படி பார்க்குறது இல்லை. ஏன்? எல்லாம் மலக்குமார்கள் ஊர், அவங்க ஊர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊர், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ஊர், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் ஊர், எல்லாம் மலக்குமார்கள் ஊர். அவங்க ஊரில் எல்லாம் யாருமே பார்க்குறது இல்லை. இங்கெல்லாம் கெட்டு போயிட்டு இங்கே எல்லாம் கெட்டவங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க, திருட்டு பசங்க.
அந்த மாதிரியா சொல்லக்கூடிய விஷயம். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, நான் यमन போயிருந்தேன். यमन में माशाल्लाह हमारे उलमा इकराम जानते हैं, जो यमन गए, पहाड़ पर ये खातून पानी लेकर जा रही है. उसका मकान पहाड़ पर है. गधे पर बैठकर पानी लेकर, उस वक्त मैं और हजरत अहमद लाड साहब दावत बरकातहू दोनों गाड़ी में बड़े गौर से देख रहे थे. मुकम्मल पोश, हाथ में ग्लव्स, पैर में सॉक्स, इसके साथ वो खातून पहाड़ पर अब पानी लेकर जा रही है. और वहाँ के सिलसिले में लोगों ने बताया अल ईमान यमानिन के बारे में, कहा वहाँ के मर्दों को गुर्बत बर्दाश्त है, फ़क्र बर्दाश्त है, मस्कनत बर्दाश्त है, हर तरह की तकलीफ बर्दाश्त है, बेगम की बेपर्दगी बर्दाश्त नहीं है. பெரியோர்களே, சகோதரர்களே, இன்ஷால்லா நீயத் செய்யுங்க. இன்ஷால்லா நாமும் நம்ம பெண்களை இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மா கூட தாராபுரத்தில் 1976 திருமணம் ஆகி எப்போ போனாங்களோ புர்காவோட போனாங்க. புர்காவோட போகிற சமயத்தில் அந்த முழு தாராபுரத்தில் புர்கா, யார் யார் தாராபுரக்காரங்களா இருக்கிறாங்களா இங்கே? மாஷா அல்லாஹ். முழு தாராபுரத்தில் புர்கா. அந்த புர்காவை பார்த்துட்டு 10 நாய்கள் பின்னாடி என்ன கொலைக்குது. எங்கள் அத்தாவுடைய வேலை என்ன? இவங்க மனைவியை காப்பாற்றுறதா இல்லை நாயை துரத்துறதா? அல்லாஹ் அக்பர். அந்த முஜாஹதாவோட போய் வீட்டில் சேர்ந்து போனாங்கன்னு சொன்னால், வீட்டில் கூட எல்லா பெண்களை, ஏமா நீ புர்கா போட்டு வர, புர்காயா போடுறேன், நான் ஊர் வந்தால் புர்காயா போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டை. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ அந்த ஒரு புர்காவுடைய பர்க்கத்தின் மூலமாக இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எத்தனையோ பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் புர்கா போடக்கூடிய மாறிட்டாங்களா இல்லையா? அதான் நம்ம யார் ஊரில் என்ன சொல்கிறாங்களோ சொல்லிட்டு போகிறாங்க, விடுங்க. நம்ம தீன் நம்மளோட இருக்கு, நம்ம ஈமான் நம்மளோட இருக்கு, நம்ம தக்வா நம்மளோட இருக்கு, நம்ம தொழுகை நம்மளோட இருக்கு. நாம் கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம முசல்லாவோட போகணும். ஊரில் யார் தொழுறாங்களோ தொழுலையோ நம்ம தொழுகணும். நம்மளுடைய தொழுகையின் பர்க்கத்தின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் கல்யாணத்துக்கு வந்திருக்கிற எல்லா பெண்களும் தொழுகக்கூடியவராக மாறி விடுவாங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம முன்மாதிரியான பெண்ணாக கணவர் இப்போ சொல்லுவாங்க, அம்மா ஏமா இருந்துட்டு போ, நம்ம பதில் என்ன சொல்லணும்? சரிம்மா, உடனே சரிம்மா. ஏன் சொன்ன, ஏன் உனக்கு கணவர்னு சொல்லி யாருமே கிடையாதா? நான் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன சொல்லணும்? अम्मा சொன்னாங்க கொஞ்சம் இருந்துட்டு போமா सास तमाम सासें बोलती है अपनी बेटियों को, क्या जरा रुको जाओ माँ को, तो अच्छा माँ जे सुनो जी 2 दिन के बाद आती हूँ जी मैं इन फ़ौरन फ़ोन करके गाड़ा दे दी शोहरान को. इन्हों क्या बोलना, तुम्हें बेवा रहते तो हाओ को तुम्हें अकेले बोलने की इजाज़त है. यहाँ शादीशुदा ना, तुम्हें आपके ऊपर जिम्मेदारी क्या, आपको कहना चाहिए नहीं मैं पहले मेरे शौहर को पूछती हूँ, उन्हें इजाजत दिए तो रहती हूँ, नहीं तो मैं चलती हूँ. शौहर की इजाजत கணவர்கிட்ட கேட்குறேன், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இருக்க சொன்னால் இருக்கிறேன், வா சொன்னால் போயிடுறேன். இதுதான் நம்முடைய மனைவிகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எல்லாம் நியத் பண்ணலாமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது, நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது. எனக்கு சொல்கிறதுக்கு சொல்லணுன்ட்டு ஆசையாகவும் இருக்குது, உங்களுக்கு கேட்கணுன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? ஆனால் இப்போது சாப்பாட்டுடைய டைம் வந்துட்ட காரணத்தினால கிட்டத்தட்ட நம்ம 9:15 மணிக்கு சேர்ந்துட்டோம். 10 மணிக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரோக்ராம் முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் இன்ஷா அல்லாஹ் சில விஷயம் எத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோமோ नियत செய்யுங்க इंशा अल्लाह. ये तमाम बातें जो कुछ कही गई हैं, इन बातों पर अल्लाह ताला हम सबको अमल की तौफीक अता फ़रमाए. अल्लाह ताला कही हुई बात पर
हमें इस्तिकामत नसीब फरमाए। जो बातें बताई गई उन तमाम बातों को आगे तक पहुँचाएँ और पहुँचा कर इंशाअल्लाह अपने आप को दीन का, ईमान का, इल्म का नमूना बनाने की फ़िक्र फरमाए। व आखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन।